அனைவருக்கும் வணக்கங்க. அந்த 41 பேர் உயிர் இழந்தாங்கல்ல, அது விஜய் அண்ணாவுக்கு அவங்க வந்து கொடுக்கவே இல்லை அந்த இடத்த. ஆனால் விஜய் அண்ணாவுக்கு தெரியல, சரிங்களா? நல்ல முழுக்க நடந்த விஷயமா அதுதான். விஜய் அண்ணா போய் வக்கு அந்த இடத்துல மாட்டிக்கிட்டாரு, சரிங்களா? இவங்க எல்லாமே செட்டிங் ஆளை பிளான் பண்ணி திமுக காரங்களை உள்ளே விட்டு இந்த கொலைப்பழியை பூரா விஜய் அண்ணா மேலே உழுணுங்கிறத இது உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. இது முழுக்க காரணம் விஜய் அண்ணா அதான காரணம்னு. செருப்பு கல் ரவோ போது இடம் எப்படிங்க ஒரு ஓட்டு எழுச்சுன்னு கேட்டு 41 உயிருங்க அன்னை. அதை அவங்க இழந்த உடனே கடைசியில் செத்துட்டாங்கன்னா அப்படியே விஜய் நம்மளை பழிய போட்டால் அப்படியே மாறிடும். இன்னமும் நீங்கள் பேசுகிறீங்க பாருங்களேன். நீங்களாம் ஒரு சோறு போட்டு உப்பு போட்டு நம்ம தட்டில் திங்கிறோம். யாரு கொண்டாங்க யாரு கொள்ளலைங்கிறது உங்களுக்கு தெரியாது. விஜய் அண்ணா உங்களுக்கு வேட்டு வைக்கிறதுக்கு 5ஆவது மாதம் 4ஆம் தேதி வந்து இறங்குறாரு. வேட்டு வைக்க வந்துட்டாரு. உங்கள் வேட்டுலாம் தெரிச்சு போகுது, சரிங்களா? சத்தியமாக நான் சொல்கிறேன். நீங்களாம் உருட்டிட்டு இன்றைக்கி தான் எப்பயே வந்திருக்கீங்க. நாங்கள் டோட்டலாக உருட்டி வச்சுருக்கோம். என் அண்ணன் தான் சிஎம், சரிங்களா? யார் 41 உயிரை கொண்டு செந்தில் பாலாச்சி பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு உயிரை கொண்டு இத்தனை உயிரை போட்டு உள்ளுக்குள்ளே போடுறவனுக்கே அம்மா திமிர் இருந்தால் ஒரு நல்லது பண்ணணுன்னு ஒரு மனுஷன் வந்தால் எவ்வளோ பேச்சு 41 உயிரா 50 உயிர். இது காரணம் முழுக்க திமுக தான். மாற்றி விஜய் மேலே பழி. விஜய் என்ன திங்க சொந்த மண்ணிலே வச்சாரு. மாறட்டுமே ஒரு வாய்ப்பை கொடுங்களாம். 2 வயசு புள்ள 4 வயசு புள்ள 6 வயசு புள்ள இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதி இல்லை. புது ஒரு அரசியல் தான் வரட்டுமே. எம்மா தான் இந்த காசை வைப்பீங்க. சத்தியமாக நாடே நாசமாக போயிடுச்சு. என் அண்ணன் சிஎம்மாக வரட்டும். உங்களை என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க. நோண்டி எடுக்க போகிறாரு, சரிங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.